வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை வரவேற்பதாகவும் அதனை கொண்டு வந்த நபர் மீதுதான் நம்பகத்தன்மை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்தார். நெல்லை மாவட்டத்தில் 3 நாட்கள் தொடங்கி நடைபெறும் மாவட்ட அளவிலான கலை போட்டிகளை தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு, மத்திய அரசு ஒவ்வொரு புதிய திட்டத்தை தொடங்கும் போதும் தேனை தடவியது போன்று இனிப்பாக பேசிவிட்டு தற்போது நிதியை தர மறுப்பதாக குற்றம் சாட்டினார். வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை நாங்கள் வரவேற்கிறோம் என்றும் அதனை கொண்டு வந்த நபர் மீதுதான் நம்பகத்தன்மை இல்லை என்று கூறிய அப்பாவு, தவறு செய்த மத்திய அரசே வெற்றி பெறும்போது மக்கள் நலத்திட்டங்களை செய்த மாநில அரசு வெற்றி பெறாமலா இருக்கும் என்று தெரிவித்தார். 4 நாள் கழிச்சு மொத்தம் எவ்வளவு ஓட்டு போட்டு சொல்றீங்களோ அதான் எங்களுக்கு பிரச்சனை. நீங்க அன்னைக்கே சொல்லுங்க, நம்பகத்தன்மை இல்லை. இப்ப கோர்ட்ல கேஸ் இருக்கு. தேர்தல் ஆணையம் போய் நாங்க சாயங்காலம் 5 மணிக்கு முடிஞ்சுன்னா 5:30 மணிக்குள்ள அப்லோட் பண்ணிடுவோம் சொல்லுங்க. நீங்க எல்லாமே கம்ப்யூட்டர் தானே, எல்லாம் மின்னணு எந்திரம் தானே. சொல்லுங்க, நீங்க மலைப்பகுதிகள் வர முடியாத இந்த பகுதிகளை தவிர மீதி எல்லாம் நாங்க பண்ணுவோம். ஏன் சொல்லுங்க? எதுக்கு தயக்கம் உங்களுக்கு? அப்போ காரணம் என்னன்னு சொன்னாங்க, நீங்க தவறு செய்ய போறீங்க, தப்பு செய்ய போறீங்க. அப்ப எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், எங்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் அதிகமா இருக்க தெருவை மொத்தமா போயிருவாங்க. மாமல்லபுரம் பூஞ்சேரியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுகவினருக்கு தேர்தல் பயிற்சி நடைபெற்றது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு செய்ய வேண்டிய பணிகள் குறித்து விவாதித்து அவற்றை தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்துவதற்காக பயிற்சி கூட்டம் மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. தமிழ்நாடு தலை குனியாது, என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பரப்புரையை திமுக தொடங்கிடும் வகையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, முதன்மை செயலாளர் கே.என். நேரு, துணை பொதுச் செயலாளர்கள் கனிமொழி, துணை பொதுச் செயலாளர்கள் கனிமொழி, ஆர். ராசா, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இக்கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து மாவட்ட கழக செயலாளர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், தொகுதி பார்வையாளர்கள் என சுமார் 3000 நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு வருகை புரிந்த அனைவரையும் மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான தாமு அன்பரசன் வரவேற்று பேசினார். அப்போது தெரிவித்த அவர், ஒவ்வொரு 100 வாக்குகளுக்கும் ஒருவர் என 6 லட்சம் பூத் கமிட்டியினர் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சென்னைக்கு வரவழைத்தது புதிய அணுகுமுறையாக இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், பாதிக்கப்பட்டவர்களை அவர்களின் இடங்களுக்கு சென்று சந்தித்து ஆறுதல் சொல்வதுதான் இவ்வளவு காலம் நாம் பார்த்திருக்கிறோம். அதைதான் அரசியல் தலைவர்கள் பின்பற்றி வந்திருக்கிறார்கள். நடிகர் விஜய் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் சென்னை வரவழைத்து பார்ப்பது ஒரு புதிய அணுகுமுறையாக உள்ளது என்று விமர்சித்தார். பாதிக்கப்பட்டவர்களை அவர் இடங்களில் சென்று சந்தித்து ஆறுதல் சொல்வது என்பதுதான் இவ்வளவு காலம் நாம் கண்ட காட்சிகள். அரசியல் தலைவர்கள் அதைத்தான் பின்பற்றி வந்திருக்கிறார்கள். நடிகர் விஜய் அவர்கள் அனைவரையும் சென்னைக்கு வரவழைத்து பார்ப்பது என்பது ஒரு புதிய அணுகுமுறையாக இருக்கிறது. அது குறித்து நான் மேற்கொண்டு கருத்து சொல்ல விரும்பவில்லை. பொதுமக்கள் அடகு வைத்த நகைகள் கையாடல் செய்யப்பட்ட சம்பவம் ஈரோட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோட்டில் செயல்பட்டு வரும் கூட்டுறவு நகர வங்கியில் பொதுமக்கள் அடகு வைத்த 250 சவரன் தங்க நகைகளை கையாடல் செய்த வழக்கில் வங்கி மேலாளர் கதிரவன், நகை மதிப்பீட்டாளர் ரமேஷ்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்து நகைகளை மீட்டனர். தலைமை அலுவலக அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் நகை மோசடி தெரியவந்ததாகவும், இது தொடர்பாக தலைமறைவாக உள்ள நகை மதிப்பீட்டாளர் ரமேஷ்குமாரின் நண்பர் செந்தில்குமாரை தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். எஸ்ஐஆர் என்று சொன்னாலே திமுகவுக்கு பயம் வந்துவிடுகிறது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்திற்கு வருகை தந்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது துணை குடியரசுத் தலைவர் பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்திற்கு முதல் முறையாக வருகை தரும் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு பாஜக சார்பில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட உள்ளதாகவும், அதன் பின்பு அவர் கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருப்பதாகவும் தெரிவித்தார். அப்போது பல்கலைக்கழக சம்பவத்திற்கு பிறகு திமுகவிற்கு சார் என்று சொன்னாலே பயம் வந்துவிடுகிறது என்று அவர் விமர்சித்தார்.
வாக்காளர் கணக்கெடுப்பு குறித்து பேசிய நயினார் நாகேந்திரன், நேரு காலத்திலிருந்தே இந்த கணக்கெடுப்பானது செய்யப்பட்டு வருவதாகவும், பீகாரில் நடந்த சம்பவத்தில் 65 லட்சம் பேரில் 30 லட்சம் பேர் இடம் பெயர்ந்து விட்டார்கள், மீதமுள்ளவர்கள் இறந்து விட்டார்கள் என்று குறிப்பிட்டார். கொளத்தூர் தொகுதியில் 900 வாக்குகள் அதிகமாக உள்ளன என்று தெரிவித்த அவர், திமுக அமைச்சர்கள் அனைவரும் போலியாக சேர்த்த வாக்காளர்கள் பற்றி தெரிந்து கொள்ள நேரிடுமோ என்ற அச்சத்தில் உள்ளனர். இதனால் வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்று பயப்படுகிறார்கள் என்று விமர்சித்தார். சாரை பொறுத்த மட்டும் அந்த சாருன்னு சொன்னாலே ஒரு திமுகவுக்கு எப்பொழுதுமே ஒரு அலர்ஜி. உங்களுக்கு தெரியுமில்ல, அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து சார் அப்படின்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு அலர்ஜி. அப்புறம் அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்திருக்கு. இப்போ ஒரு நடுக்கமே வந்திருக்கு இன்றைக்கி திமுக கூட்டணிக்கு. நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருந்தார்களோ அவருடைய காலத்திலிருந்து இன்று வரையிலும் வாக்காளர் விடுப்பு, சேர்ப்பு, இறந்தோர் பட்டியலை நீக்குதல், இது எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்களும் திருப்பி அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கீங்க. விருத்தாசலத்தில் அரசு கலை கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர்கள் கலந்து கொண்டு மாணாக்கர்களுக்கு பட்டங்களை வழங்கினர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அரசு கொளஞ்சியப்பர் கலை கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மற்றும் தமிழக தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணாக்கர்களுக்கு பட்டங்களை வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கணேசன், மாணவர்கள் தங்கள் கல்வியை முடித்தவுடன் உரிய துறைகளில் வேலைவாய்ப்பு பெற்றும் தனியார் நிறுவனங்களிலும் தங்கள் திறமையை வெளிப்படுத்தியும் சமூகத்தில் கடமையை நன்கு ஆற்ற வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். தொடர்ந்து பேசிய தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், மாணவர்கள் பட்டம் பெற்று சமூக முன்னேற்றத்திற்கும் தங்கள் வாழ்விலும் முன்னேற்றம் பெறுவதற்கும் உழைக்க வேண்டும் என்றும், தமிழக அரசு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பேசினார். இந்நிகழ்ச்சியில் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத், விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.